சென்னையின் புறநகரில் மாயா ஸ்டுடியோ என்ற புகைப்படக் கடை ஒன்று இருந்தது. 1970களில் அந்த ஸ்டுடியோ புகழ் பெற்றது. ஷைனிங் லைட்டிங், கிளாசிக் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோக்கள், ஹீரோயின்களைப் போல் போட்டோ எடுக்கிற ஸ்டைல் எல்லாமே அங்கே கிடைத்தது. ஆனால் ஒரு நாள் அந்த ஸ்டுடியோ திடீரென மூடப்பட்டது. காரணம், ஒரு கலைஞருக்கு டிஸப்பியர்ட் ஆனது. அவர் பெயர் ரவிக்குமார். ஒரு மாஸ்டர் புகைப்படக் கலைஞர். ஒவ்வொரு புகைப்படத்திலும் உயிர் இருப்பது போல் இருக்கும். ஆனால் ஒரு நாள் ஒரு புதுமுக நடிகையை ஸ்டுடியோவில் போட்டோ எடுக்கச் சொன்னார். அவளது போட்டோ எடுத்த பிறகு அந்த நடிகை காணாமல் போனாள். பின்னர் ரவிக்குமாரும் காணாமல் போனார். இன்றும் அந்த ஸ்டுடியோ திறக்கப்படவில்லை. ஆனால் ஒரு இளம் வலைப்பதிவாளர் அருண் அந்த ஸ்டுடியோவை பற்றி யூடியூப் கான்டென்ட் செய்ய முடிவு செய்கிறார். அவர் ஒரு நள்ளிரவில் அந்த ஸ்டுடியோவுக்குள் செல்கிறார். கதவு பூட்டப்படவில்லை. உள்ளே போனதும் ஒரு குளிர்ச்சி, மெலிதான கிளிக் சத்தங்கள் கேட்கின்றன. ஸ்டுடியோவில் பழைய கேமராக்கள், டஸ்டி நெகட்டிவ்ஸ், பழைய கஸ்டமர் புகைப்படங்கள் இருக்கின்றன. அவர் ஒரு பழைய கேமராவை தூக்கி பார்ப்பார். திடீரென ஒரு லைட் பிளிங்க் செய்கிறது. கேமரா தானாகவே ஆன் ஆகிறது. பின்னர் ஒரு சத்தம், ஸ்மைல் ப்ளீஸ். அருண் நடுங்குகிறார். அவனை ஏதோ ஒளிப்படம் எடுக்கிறது போல உணர்கிறார். பின்னர் ஒரு புகைப்படம் கீழே விழுகிறது. அந்த புகைப்படத்தில் அருண் தான். ஆனால் பின்புலத்தில் ஒரு மர்மமான பெண் நின்று கொண்டிருக்கிறாள். வெள்ளை ஜாக்கெட், மூடிய முகம், பிசுபிசுத்த முடி. அதற்குள் ஸ்டுடியோவின் கதவு தானாக மூடப்படுகிறது. எல்லா லைட்களும் அணைகிறது. கேமரா ஷட்டர் சத்தம் தொடர்ந்து கேட்கிறது. அருண் கத்துகிறார், யாரு அங்கே? அந்த பெண் நிழல் மெதுவாக அருகில் வருகிறாள். இப்போது அவளது முகம் தெரிகிறது. அது அந்த 1980s நடிகை. கண்கள் சிவந்து, முகம் வெறிச்சோடியது. அவள் கூறுகிறாள், எனது புகைப்படம் உயிரை எடுத்தது. இப்போது உன் உயிரை எடுத்துவிடும். அருண் தப்பிக்க முயற்சிக்கிறார். ஆனால் மரங்கள் போல உள்ள அலுமினியம் சுவரால் பாதை முடங்குகிறது. பின்னர் ஒரு பழைய கேமரா பிளாஷ். பூம்! அங்கே யாரும் இல்லை. அடுத்த நாள் காலை அந்த ஸ்டுடியோவிற்கு வந்த போலீசாருக்கு உள்ளே ஒரு கேமரா மட்டும் கிடைக்கிறது. அதில் எடுத்திருந்த கடைசி புகைப்படம். அருண் வியக்கத்தக்க பயமாக நிற்க, பின்னணியில் அந்த பெண். இன்று அந்த ஸ்டுடியோ இன்னும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் சில சமயங்களில் அந்த கேமரா ஷட்டர் சத்தம் இரவில் கூட கேட்கப்படுகிறதாம்.